தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்து இதையும் நல்லா பிசையணும். நல்ல மாவு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பிசையணும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். நிறைய சேர்த்துடாதீங்க, அதுக்கப்புறமா பாதுஷா ஒழுங்காக வராது. கொஞ்சமாக சேர்த்து மேலே தெளித்து விட்டு கூட நீங்கள் பிசையலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ நல்ல மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாவு நம்ம வச்சு ஒரு ஈரத்துணி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் அதை ஊற விடுவோம். அப்போ தான் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக பொங்கியும் வரும். இப்போ நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு 1 கப் சர்க்கரையை நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். 1/2 கப்பு தண்ணியை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து சர்க்கரையை நல்லா கரைச்சி விடணும். இது கரைஞ்சதுல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். அதாவது சர்க்கரை பிசு பிசுப்பு பதம் வந்தால் போதும். அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டாலே இந்த பிசு பிசுப்பு பதம் வந்துடும். அதில் ஏலக்காய் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் ஒரு 4-5 ட்ராப்ஸ் லெமன் நான் சேர்த்துக்கிறேன். இதில் எதுக்கு லெமன் எதுக்கு சேர்க்குறோன்னா, பாவு ஆறின பிறகு கெட்டியாகாமல் இந்த பாவு பதத்திலே இருக்கிறதுக்காக நம்ம லெமன் சேர்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசு பிசு. நிமிஷம் கழித்து இதை எடுத்து நம்ம பரிமாறலாம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நல்லா பாகில் ஊறி நல்லா வந்திருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கடையில் வாங்கினா டால்டாலாம் சேர்த்துருப்பாங்க. நம்ம வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு இது மாதிரி நெய் சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.